இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. நாம் குட் ஃப்ரைடே ஈஸ்டர் வீக்குக்குள்ளே வர்றோம். வருகிற வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுகிறோம். இந்த காலங்கள் பொதுவாக சிலுவையை குறித்து தியானிப்பதற்கு சரியான நேரமாக கருதப்படுகிறது. பொதுவாகவே கிறிஸ்தவத்தினுடைய மையம், கிறிஸ்தவத்தினுடைய முழு பிரசங்கம் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால் சிலுவையையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து தான் இருக்க வேண்டும். பவுல் 1 கொரிந்தியர் 2:2 சொல்லும் பொழுது, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே அன்றி வேறொன்றையும் நீங்கள் அறியாது இருக்க நான் நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். 1 கொரிந்தியர் 2:2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். நம்ம எல்லாருக்கும் இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது தெரியும். ஆனால் இவர் ஏன் அறையப்பட்டார் என்பதில் நமக்கு இன்னும் முழுமையான வெளிச்சமும் விளக்கமும் இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு காரியம் மாத்திரம் செய்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரல. நீங்கள் வேதாகமத்திலே பார்த்தீங்கன்னா கூட பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இழந்து போனதை மீட்கவே இயேசு கிறிஸ்து தேடவும் மீட்கவுமே நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உலகத்திற்கு ஒளியாய் வந்திருக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இப்படி பலவிதமான காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த சிலுவை மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே சிலுவையில் அடிக்கப்பட்டவரோ அல்லது முதலாவது சிலுவையில் அடிக்கப்பட்டவரோ கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கடைசியாக அடிக்கப்பட்டவர்னு வேணால் சொல்லமே தவிர, சிலுவை என்கிற அந்த கொடூர தண்டனை பல காலங்களாக பிளாட்டோ காலத்திலிருந்து அங்கே இருந்திருக்குது. அது ஒரு கொடுமையான தண்டனை முறை. ரோமர்கள் அதை தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக அவங்க யாரை புரட்சியாளர்களாக நினைக்கிறார்களோ, அரசாங்கத்துக்கு விரோதமாக யார் பேசுகிறதாக நினைக்கிறார்களோ, நம்முடைய இன்றைய பாஷையில் சொல்லப்போனால் நக்சல்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அல்லது தீவிரவாதிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு தரப்படுகிற அன்றைய தண்டனையாக அது இருந்தது. யாரை அவர்கள் த்ரெட்டாக பார்க்குறாங்களோ, அவர்களுக்கு பயத்தை உண்டாக்குகிறவர்கள், அவர்களுக்கு கலகத்தை உண்டாக்குகிறவர்களாக யார் பார்க்கிறார்களோ அவர்களை கொலை செய்கிற ஒரு கருவி இந்த சிலுவை. ஏராளமான பேர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவ கொல்லப்படுவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த மிகப்பெரிய ஒரு கலகத்தில் ஏராளமான பேர் சிலுவையில் வரிசையாக தொங்கவிடப்பட்ட வரலாற்றுகள்லாம் நம்ம வாசிக்க முடியும். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். இன்னும் 1 பேதுருவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்தமானவர்களாயுமாய் இருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல, அவருக்கு சொந்தமானவர்கள் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா பெக்யூலியர் பீப்புள் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஒரு வித்தியாசமான மக்கள் நாம். ஏன் நம்ம வித்தியாசமான மக்கள்னா, சிலுவையில் அறையப்பட்ட ஒருவரை தெய்வமாக கொண்டாடுகிறோம். சிலுவையில் அறையப்பட்ட ஒருவரை தெய்வமாக கொண்டாடுகிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அது உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. சிலுவையில் தொங்குற ஒருத்தரை கடவுள்னு சொல்கிறதே ஒரு மாதிரியான ஒரு முரண். அது கடவுள் என்கிறவர் எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகத்தில் உள்ள தத்துவத்தின்படி கடவுள் என்கிறவர் பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும், சர்வ வல்லமை உள்ளவராக இருக்க வேண்டும், சர்வ ஞானியாக இருக்க வேண்டும். கடவுளை குறித்த மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு அவர் சர்வ வல்லவராக இருக்கணும், அவர் இறங்கி வந்தார்னா பூமி அதிரணும். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் நிறைய விஷயங்கள் அப்படி பார்க்கலாம். கடவுள் இறங்கி வரும்போது இப்படிலாம் நடந்துச்சு அப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இயேசு வரும்போது அப்படி எதுவும் நடக்கலை அப்படின்றது தான் உண்மை.
ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த கடவுளை பற்றி மனிதர்கள் வைத்திருந்த படத்தை மாற்றும்படியாக தான் வந்தார். ஸோ உங்களுக்கு சர்வ வல்லமை உள்ள கடவுள் வேணுமா, அன்பான கடவுள் வேணுமா, போர்னு யுத்தம்னு வந்துட்டால் இறங்கி வந்து அடித்து ஜெயிக்கிற கடவுளை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இல்லையா, பொதுவாக கடவுளை பற்றிய ஒரு படமோ ஒரு கருத்தோ ஒரு இமேஜினேஷனோ ஒரு மனிதனுக்கு உண்டாகும் என்று சொன்னால் அந்த இமேஜினேஷன் எப்படி இருக்கும்னா ஒரு ஆயுதத்தோடு இறங்கி வருகிறவராக, தீயவர்களை அழிக்கிறவராக ஒரு விஷயம் இருந்தால் இவரை கடவுள் என்று கொண்டாடலாம். ஆனால் தீயவர்களால் அழிக்கப்பட்ட, தீயவர்களால் கொலை செய்யப்பட்ட ஒரு கடவுளை இங்கு கொண்டாடுகிறோம். அதுதான் பெக்கூலியர் பீப்புள். அந்த காலங்கள்லேயே அவர்கள் அப்படி தான் கிறிஸ்தவர்களை பார்த்தாங்க. இப்போ விஷயம் என்னென்னா, கிறிஸ்தவத்தில் இந்த சிலுவையை காண்பித்து அதில் தொங்கிக் கொண்டிருக்கிற ஒருவரை காண்பித்து இவர் யார் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து என்று எல்லாம் தெளிவாக சொல்லிடுவாங்க. இப்போது பவுல் அதை எப்படி சொல்கிறாருன்னா, 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18வது வசனத்தில், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. 23வது வசனம் நான் வாசிக்கிறேன். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆனால் இந்த நாட்களில் இந்த சிலுவையை குறித்து ஜனங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களுக்கு அது இடரலாயும் இல்லை, பைத்தியமாயும் இல்லை, ஆச்சரியமாயும் இல்லை. சிலுவையை குறித்து நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. அது நமக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் மாதிரியும் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற கதை அப்படிப்பட்டது. நாம் புரிந்து கொண்டிருக்கிற விதம் என்னன்னு சொல்லி சொன்னால், அட்டான்மெண்ட் தேரி என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயம். இது உங்களுக்கு அந்த வார்த்தையிலே தெரியுமான்னு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பரிகார பலியாக காட்டுகிற ஒரு விஷயம். இதுதான் இயேசு சிலுவையில் என்ன செய்தார் என்பதை விளக்குவதற்கு பலவிதமான முயற்சிகள் இருக்குது இல்லையா. அதில் இந்த அட்டான்மெண்ட் தேரியில் 3 காரியங்கள் சொல்லப்படுது. 3 விதமாக அது பார்க்கப்படுகிறது. ஆதியில் கிறிஸ்டஸ் விக்டர் தேரி அப்படின்றது தான் இருந்திருக்கு. அதாவது இயேசுவே ஜெய ஆளி, இயேசுவே ஜெயம் பெற்றவர் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து பிசாசோடு போரிட்டு அந்த திறவுகோலை பிடுங்கி சபையினிடத்தில் கொடுத்தார், அதிகாரத்தை எல்லாம் மறுபடியுமாக பிடுங்கினார், மரணத்தை மேற்கொண்டார். அந்த மாதிரியான விஷயங்களில் கிறிஸ்துவ சிலுவையில் இதெல்லாம் செய்தார் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அன்சலம் என்கிறவர் அதை பார்த்தார். அதுலேயே ஒரு சில பிரச்சனைகளை அவர், அதில் ரேன்சம் தேரின்லாம் சொல்லுவாங்க, அதை பார்த்து அவர் சாட்டிஸ்ஃபிகேஷன் தேரி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார். அதாவது இந்த மனிதன் பழத்தை சாப்பிட்ட போது ஆண்டவருக்கு அவமரியாதையை கொண்டு வந்து விட்டான், டிஸ்ஹானர், ஆண்டவருக்கு ஒரு அவமரியாதை உண்டாயிடுச்சு. கீழ்ப்படியாமை என்பது ஒரு அவமரியாதை. அதனால் இயேசு கிறிஸ்து மரணபரியந்தும் தன்னை கீழ்ப்படுத்தி அவரை கனப்படுத்தினார், அவரை மகிமைப்படுத்தினார் அப்படிங்கிற வசனத்தெல்லாம் கோட் பண்ணி, இது தேவனை திருப்திப்படுத்துகிற ஒரு விஷயமாக அவர், ஐயோ நமக்கு மரியாதை கிடைக்கலையான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இழந்த மரியாதையை நான் திருப்பி தர்றேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அதை செய்தார் என்கிற ஒரு ரீதி. பிறகு ஒரு 500-600 வருடங்களுக்கு முன்பாக ஜான் கால்வின் என்கிற ஒரு லாயர், அவர் சபையினுடைய முக்கியஸ்தராக மாறி பல தியாலஜியை உருவாக்குகிறவராக அந்த வாய்ப்பு அவர் கிடைத்தபடினால அவர் என்ன பண்ணார்னா, குற்றங்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற ரீதியில் இது ஒரு லீகல் டேர்மாக பார்த்து, மனிதன் அவர் பழம் சாப்பிடாதுன்னு சொன்னார், பழத்தை சாப்பிட்டுட்டான், ஆகவே அவன் பாவம் செய்து விட்டான். அந்த பாவத்தினால் ஏற்பட்ட விளைவு தான் இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனைங்க.
அது தேவனுடைய கோபத்தினால நடைபெறுகிறது. அது மாத்திரமல்ல, இனியும் தேவன் கோபமாக இருக்கிறார். மனுக்குலத்தின் மேலே தேவன் கோபமாக இருக்கிறார். அதற்கு தீர்வு என்னவென்றால் சிலுவை தான் தீர்வு. குற்றம் தண்டிக்கப்பட வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து தண்டனையை பெற்றுக்கொண்டு நமக்கு மன்னிப்பை வழங்கினார். இது ஒரு பார்வை. ஸோ நீட்டாக இருக்குது. A+B=Cன்ற மாதிரி 1+2=3 அப்படிங்கிற மாதிரி மனிதன் பாவி, தேவன் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், பாவி அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே பாவமில்லாத பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதாவது தேவனை திருப்திப்படுத்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு முன் அடையாளமாக மிருகங்களெல்லாம் பலி கொடுக்கப்பட்டு கொண்டு இருந்தது. அந்த மிருகத்தினுடைய பலியெல்லாம் தேவனை திருப்திப்படுத்த முடியல. ஆனால் இங்கே உள்ள சுத்தமுள்ள ஒரு ரத்தம் அவருக்கு கொடுக்கப்படும் பொழுது அவர் அப்பாடா அப்படின்னு திருப்தி அடைந்தது போல ஒரு தேரி இருக்குது. இது சுத்தமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம். தேவன் இயேசுவை கொலை செய்தார் என்பது போல ஒரு உபதேசம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம நம்புகிறோம். அதனால தான் இந்த சிலுவை நமக்கு ஆச்சரியமாகவே இல்லை. ஏன்னா அது நெசசிட்டியாக தோணுது நமக்கு. இந்த சிலுவை என்பது ஏற்பட வேண்டிய ஒரு அவசியம் என்பது போல தோன்றுகிறது. இன்னும் அதுக்கு பேர் குட் ஃப்ரைடேன்னு வச்சுருக்கிறோம். ஏன்னா நல்ல காலம் அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அதனால தான் நான் விடுதலை அடைந்தேன் என்று சொல்லி இந்த குட் ஃப்ரைடேக்காக நம்ம துக்கம் கொண்டாடக்கூடாது. இது நாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு வெள்ளி என்று சொல்லி அதுக்கு குட் ஃப்ரைடே அப்படின்னே பேர் வச்சுட்டாங்க. சிலுவையை பார்த்து நமக்கு எந்த அதிர்ச்சியோ ஆச்சரியமோ நடைபெறுகிறது இல்லைன்னு. ஏன்னா நமக்கு தெளிவாக ஒரு கதை நமக்கு சொல்லப்படுகிறது. ஒரு கதைன்னு சொன்னால் நடக்காத ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டேன், கதைன்னு சொல்லிட்டேன் அப்படி எடுத்துக்காதீங்க. நரேட்டிவ், ஒரு சம்பவம், நடந்த ஒரு சம்பவத்தை கதையாக சொல்லுகிற ஒரு வடிவம் இருக்கு இல்லையா, அந்த வடிவத்தை நான் சொல்கிறேன். அது நாம் லகுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. ஆனால் உண்மையிலே சிலுவையில் நடந்தது என்ன? உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை யார் கொலை செய்தது? இது ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்து கோபமான தேவனை திருப்திப்படுத்துவதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட பலியா? தன்னுடைய குமாரனையே அவர் பலியாக சிலுவைக்கு அனுப்பினாரா என்று சொன்னால் நாம் புரிந்து கொண்ட விதத்தில் அவர் அனுப்பவில்லை. அதாவது நீ போய் சாகு மகனே, நீ செத்தாதான் நான் திருப்தியாக முடியும், இந்த மக்கள் மேலே நான் ரொம்ப கோபமாக இருக்கிறேன், கண்ணெல்லாம் செவந்து போய் இருக்குது, இந்த நேரத்தில் நீ என்னை சாந்தப்படுத்தணும்னா உன் ரத்தத்தை பார்த்தா தான் நான் சாந்தமாக முடியும், ஏன்னா தேவனிடத்தில் வரும்போது ரத்தத்தோடு தான் வரணும், இப்படியெல்லாம் சொல்லி ஒரு இரத்தத்தை விரும்புகிற தேவனை போல் அவரை காட்டுகிறோமே, அது தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது இந்த சிலுவையை பற்றிய செய்தி தான் சுவிசேஷம். ஆனால் சிலுவையை நம்ம எப்படி பார்த்துட்டோம்னு சொன்னால் ஒரு பரிகார பலியாக பார்த்துட்டோம். பரிகார பலியாக பார்க்கும்போது அதில் சுவிசேஷம் எதுவும் இருந்த மாதிரி இல்லை. யாரோ ஒருத்தர் எனக்கு பதிலாக தண்டிக்கப்பட்டிருக்கிறான்றது எனக்கு என்ன சந்தோஷத்தை தர முடியும்? நான் தப்பிச்சிட்டேன், தப்பே செய்யாத ஒருத்தர் எனக்கு பதிலாக தண்டிச்சிட்டாருன்றது எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை எனக்கு தர முடியும்? அப்போ இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்ன? யார் இயேசுவை கொலை செய்தது? அப்போஸ்தலர்கள் எப்படி பார்த்தார்கள்? நாம் பார்க்கிற விதத்தில் தான் அப்போஸ்தலர் பார்த்தார்களா? தேவன், அதாவது நாம் சில வசனங்களை இதை புரிந்து கொண்டதனால் வசனங்களை வேற மாதிரி புரிந்து கொள்ளுகிறோம். இயேசு நமக்காக பலியானார். ஆமாம், பலியானார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். ஆமாம், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். இதெல்லாம் பைபிள் இருக்கு. நம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதை நம்ம எதோட ஒப்பிடுகிறோம்னு சொன்னால், ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு கொடுத்தாருன்னா உடனே சிலுவைக்கு போயிட்டோம். நம்ம பாருங்கள், இந்த சிலுவை தான் நம்ம நல்ல செய்தி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது தேவ தூதர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இதோ எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நற்செய்தி. உலகத்திற்கு எது நற்செய்தி? இயேசு பிறந்ததே நற்செய்தி. நாம் இயேசு மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவருடைய ரத்தத்தினால் நான் மீட்கப்படுகிறேன்ற பகுதியை மட்டும் நற்செய்தின்னு சொல்கிறோம். ஆனால் இயேசு பிறந்ததை அந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தலை. நாம் அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அது பெரிய விஷயம். அப்போ இந்த எல்லா வசனத்தையும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார், இந்த மாதிரி கொடுத்தார், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிலுவைக்கு அனுப்பினார்ன்ற மாதிரியே நம்ம ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
ஆனால் அப்போஸ்தலர்கள் இயேசுவினுடைய கூடவே இருந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது அவரை விட்டு விட்டு ஓடின அந்த அப்போஸ்தலர்கள், அவரை மறுதலித்த அந்த பேதுரு, இவர்களெல்லாம் எப்படி இதை புரிந்து கொண்டார்கள்? அதுதான் நம்ம பார்க்கணும். கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று அவர்கள் சொல்லுகிறார்களா? மரித்தார். ஆனால் தேவனுக்கு அவருடைய மரணம் தேவைப்பட்டதா? தேவனுக்கு அவருடைய மரணத்தினால் உண்டாகிற ரத்தம் தேவைப்பட்டதா? இது கேள்வி. காட் நெவர் அக்வர்ட் பிளட். தேவனுக்கு ஒருபோதும் ரத்தம் தேவைப்படவில்லை என்பதுதான் உண்மை. நீ பலியை விரும்பலைன்றது தான் பைபிளில் பல முறை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வருகிறதை குறித்து எபிரேயர் சொல்லும் பொழுதே, நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர்னு சொல்லும் போதே பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை அப்படின்னு தான் சொல்கிறார். ஓசியா புஸ்தகத்தில் நம்ம அதை பார்க்குறோம். பலியல்ல இரக்கத்தையே விரும்பினேன். இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறத மத்தேயுவில் நம்ம பார்க்க முடியும். பலியல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறத. அப்போ பலியை விரும்பாத ஒரு தேவனுக்கு அவர் பலியாக வந்தார் என்று சொல்லுகிறது எப்படி பொருத்தமாக இருக்க முடியும்? இன்னும் ஒரு இடத்துல எரேமியாவில், நான் பலியை கேட்கவே இல்லை உங்கள் பிதாக்கள்கிட்ட அப்படின்ற வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. பலி தேவனுடைய விருப்பம் அல்ல. எந்த பலியும் தேவனுடைய விருப்பம் அல்ல. பலி இந்த உலகத்தினுடைய முறை, இந்த உலக மக்களுக்கு தேவையான ஒரு முறை. அதை பற்றி நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஆனால் அப்போஸ்தலர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டார்கள் என்றால், மனிதர்கள் கடவுளை கொலை செய்தார்கள். அதுதான் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிற ஒரு விஷயம். இந்த கிராஸ் என்பது அநீதியினுடைய உச்சக்கட்டமாக அவர்கள் பார்த்தார்கள். இது ஒரு அநீதி, இது ஒரு அநியாயம். இது தேவனுடைய தேவையோ தேவனுடைய ஏற்பாடோ அல்ல. இது ஒரு அநியாயம், இன்ஜஸ்டிஸ் அட் த பீக். இந்த உலகத்தில் நடந்த மிகப்பெரிய கிரிமினல் குற்றம், இந்த உலகத்தில் நடந்த மிகப்பெரிய கொடூரம் என்று ஒன்று உண்டென்றால், இந்த உலகத்தை இரண்டாக பிரித்த ஒரு கொடூரம் உண்டென்றால், சிலுவைக்கு முன் சிலுவைக்கு பின் என்று ஏன் வைத்திருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் ஏன்? இது உலகத்தில் நடந்த உச்சகட்ட கொடூரம், நீதியினுடைய புரட்டல். God was killed by man. கடவுளை கொலை செய்த மனிதர்களுடைய கதை என்ற தலைப்பை நான் அதனால் தான் வைத்திருக்கிறேன். நாம் சொல்லுகிற கதை, கடவுளே அவரை அனுப்பினார். ஆகவே இது அவசியமான ஒன்று. அதில் நமக்கு ஒன்றும் பெரிய அதிர்ச்சி ஒன்றும் இல்லை இந்த சிலுவையில். ஆனால் அன்றைக்கு அதிர்ச்சி இருந்தது. அவர் எப்பெல்லாம் நான் மரிக்க போகிறேன்னு சொல்கிறாரோ அப்போல்லாம் கிறிஸ்து எப்பொழுதும் உயிரோடல்ல இருப்பார், இவர் என்ன மரணத்தை பற்றி பேசுகிறாரே அப்படி கேட்டாங்க. பேதுரு போய் அவரை கடிந்து கொள்ளுகிறான். ஏன்னா அவங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அவர்களுக்கு அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரில. நாம் எல்லாம் இவரை கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறோம், தேவகுமாரன்னு சொல்கிறோம், தேவனிடத்துலேருந்து வந்தவர்னு சொல்கிறோம். ஹவு கேன் பி ஹீ கேன் கில்ட் இன் த கிராஸ்? இதுதான் சில பேர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிற சில பேர் கூட என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்து சிலுவையில் மரிக்கல, யூதாஸை மாட்டி விட்டு போயிட்டாருன்னெலாம் சொல்கிறாங்க. கிறிஸ்து சிலுவையில் மரிக்கல, ஏன்னா அவர் மரிக்க முடியாது. அவர் தேவனிடத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி அல்லவா, அவர் எப்படி மரிக்க முடியும் அப்படி கேட்குறாங்க. தேவனுடைய குமாரன்னு சொல்கிறீங்க. அதைத்தான் அங்கே உள்ளவங்களுக்கும் ஆச்சரியம். நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இறங்கி வாரும் அப்படி தான் கேட்டாங்க அவங்க. யாருமே கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லது கடவுளுக்கு இது தேவை, கடவுளுடைய நோக்கம்ன்றதை கூட நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில வசனங்கள் மூலமாக. ஆமாம், இது கடவுளுடைய நோக்கம் தானே நிறைவேறிச்சுன்னு. ஆமாம், நோக்கம் நிறைவேறிச்சு எப்படின்றத சொல்கிறேன் நான். ஆனால் கடவுளுக்கு தேவை என்பதினால் இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்பி, இது ஒரு 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 விளையாட்டு மாதிரி, அவரே பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்ச மாதிரி ஒரு புரிதல் இருக்கு இல்லையா? அங்கே தான் நமக்கு சிக்கல் இருக்குது. இயேசு பிதாவினிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றவில்லை. இது உங்களுக்கு விளங்குது தானே? இயேசு பிதாவினிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றவில்லை. ஆனால் நாம் சொல்கிற கதையில் அதனுடைய முடிவு என்னவா வருதுன்னா, கோபமான ஒரு பிதாவினிடத்திலிருந்து இயேசு நம்மை காப்பாற்றினார், தேவனிடத்திலிருந்து இயேசு நம்மை காப்பாற்றினார்னு இருக்கு. அவர் நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்தாரே தவிர பிதாவினிடத்திலிருந்து ரட்சிக்கலை இல்லையா? பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்தார். நம்மளை பிதாவினிடத்திலிருந்து இயேசு காப்பாற்றலை, சிலுவையிலே நமக்கு பிதாவை வெளிப்படுத்தினார்.
நல்லா கவனிங்க. He revealed Father to us. பிதாவினுடைய உள்ளம் எப்படிப்பட்டது, பிதா எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு அவர் வெளிப்படுத்தினார். சிலுவையில் பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. சிலுவை ஒரு ஆச்சரியம், சிலுவை ஒரு பிரம்மாண்டம். அதை நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லவே முடியாது. அதை ஒரு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி, இதற்கு இது நடக்க வேண்டும், இது நடந்தது, இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே நிறைய விஷயம் நடந்தது. விளக்கிக்கிட்டே இருக்கலாம், மிஸ்ட்ரி. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவனுடைய விஷயங்கள் பல ரகசியங்கள். ரகசியங்கள்லாம் விளங்கி கொள்ள முடியாதது கிடையாது. நிறைய பேர் அப்படி யோசித்துக்கிட்டாங்க, ரகசியம்னா விளங்கி கொள்ள முடியாதது. அப்படி ரகசியம்னா விளங்கி கொண்டே இருக்க வேண்டியது. அது 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 விளங்கிக்கிட்டே இருக்கணும். அது 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 புரிஞ்சுக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும், ப்ரொக்ராசிவாக இருக்கும். தேவனுடைய மனது மாறும்படியாக இயேசு ரத்தம் சிந்தவில்லை, மனிதர்களுடைய மனது மாறும்படியாக இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதுனால தேவனுடைய மனம் மாறல. அவர் மனிதர்கள்லாம் அழிக்கணும்னு காத்திருந்தார். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். உடனே தேவன் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பார்த்து, தேவன் மனம் திரும்பணுன்ற அவசியம் இல்லை, அவர் ரெப்பன்டன்ஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த ரத்தத்தை பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதை பார்க்கும்போது மனிதர்களுடைய மனது மாறுகிறது. மனிதர்களுடைய ஏன்னா இந்த ரத்தம் தேவனுக்கு தேவைப்படலை, மனிதர்களுக்கு தேவைப்பட்டது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 23-24. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவின்படியும், முன் குறித்தலின்படி அல்ல. இதெல்லாம் முக்கியமான வார்த்தைங்க பாருங்க. முன் குறிக்கல, முன் அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போக போறது தேவனுக்கு தெரியுமா? தெரியும். ஆனால் அது தேவனுடைய விருப்பமா? இல்லை. இது தேவன் தான் செய்தாரா? இல்லை. தேவனுக்கு தெரியும் என்கிறதுனாலே தேவன் தான் அதை செய்கிறார் என்ற அர்த்தம் கிடையாது. சுனாமி வரப்போகுதுன்னு தேவனுக்கு தெரியுமா? தெரியும். அப்படின்னா தேவன் தான் அதை செஞ்சாரு? கிடையாது. தேவன் அதை செய்யலை. எனக்கு இது நடக்க போகுதுன்னு தெரியறதுனால நான் தான் அதை செய்கிறேன்னு அர்த்தமா? கிடையாது. அது நடக்கும் பொழுது தேவன் என்ன செய்தார்ன்றது தான் முக்கியம். விளங்குதுங்களா உங்களுக்கு? அது நடப்பதற்கு தேவன் காரணரா? இல்லை. ஆனால் அது நடந்தபோது அதை எப்படி தேவன் பயன்படுத்தினார், அதை என்னவாக மாற்ற வேண்டும் என்று ஏற்கனவே அவர் முன் ஆலோசித்திருந்தார், முன் அறிந்திருந்தார், முன் ஆலோசித்திருந்தார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். இட்ஸ் a murder. அது ஒரு கொலை என்று பேதுரு சொல்கிறார். அது ஒரு கொலை, மனிதர்களால் செய்யப்பட்ட கொலை. யாரால்? அக்கிரமக்காரர்களால். ஆங்கில வேதாகமா லாலெஸ் மென்னு சொல்லியிருக்கு. லாலெஸ் மென், அக்கிரமக்காரர்களால் அவர் கொலை செய்யப்பட்டார். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? மனிதர்கள் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? 24வது வசனம், தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. காட் இன்டர்வென்ட். இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் உள்ள இறங்கி என்ன பண்றாருன்னா அவரை உயிர்த்தெழ செய்கிறார். கொலை செய்தது மனிதர்கள், உயிர்த்தெழ செய்தது தேவன், ஜீவனை தந்தது தேவன். தேவனிடத்திலிருந்து மரணம் வரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 14-15. அப்போஸ்தலர் 3:14-15. பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். யார? பரபாசை பற்றி சொல்கிறாங்க. அவர் கொலை செய்ததுனால குற்றவாளியாக ஆக்கப்பட்டார், மரணத்தை ஏற்படுத்தினவர். அவர் உங்களுக்கு விடுதலை வேணும்னு கேட்டீங்க. ஜீவாதிபதி, த சோர்ஸ் ஆஃப் லைஃப், ஜீவனை தருவதற்காக வந்தவர், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இப்போ இவங்க பாருங்க, எதுக்கு இவங்க சாட்சியாக இருக்கிறாங்க? தேவன் தான் இயேசுவை கொலை செய்தார், தேவன் தான் இயேசுவை சிலுவைக்கு அனுப்பினார், தேவனுடைய திட்டத்தின்படி தான் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனார். அப்படி சொல்லலை இவங்க. நீங்க கொலை செஞ்சீங்க, அது தேவனுடைய திட்டம். கொலை செய்யறது இல்லை, தேவனுடைய திட்டம் உயிர்த்தெழும் பண்றது.
தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். இது புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமா இருக்குது. இது புரிந்து கொண்டால் குட் ஃப்ரைடே விஷயம் நல்லா புரிந்து கொள்ள முடியும். ஏன் தேவன் இயேசுவை உயிர்த்தெழ செய்கிறது ரொம்ப முக்கியம். மனிதர்கள் செய்த செயல்கள் எல்லாம் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா மனிதர்கள் என்ன நினைச்சு கொலை பண்றாங்கன்னா, கடவுளுக்காக தான் கொலை பண்ற மாதிரி நினைக்கிறாங்க. இயேசுவை கொலை செய்வது தேவனுக்கு செய்கிற ஊழியமாக அவர்கள் நினைத்தார்கள். அப்படி அது இல்லை. இயேசு என்ன செய்தாரோ அதை தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இயேசு செய்ததில் எந்த தவறும் இல்லை என்று காண்பிப்பது இந்த உயிர்த்தெழுதல். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 30வது வசனம், நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 52வது வசனம், தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள், நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாயிருக்கிறீர்கள். இவ்வளோ வசனங்கள்லையும் ஒரு இடத்துல கூட தேவனே இயேசுவை கொலை செய்தார் அல்லது தேவனே இயேசுவை இந்த சிலுவைக்கு போக முடியாது திட்டம் பண்ணியிருந்தான்னு சொல்ல. மனிதர்கள் செய்த கொலை. சிலுவை என்பது நீதிக்கு ஏற்பட்ட அவமானம். சிலுவை என்பது நீதி புரட்டப்பட்ட இடம், மூர்க்கத்தனமான குற்றம், கொடுங்குற்றம் நடந்த ஒரு இடம். தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலுவை சரி என்று தேவன் சொல்லவில்லை. அதுதான் உயிர்த்தெழுதல். சிலுவை சரி என்று சொல்லியிருந்தால் இயேசுவை உயிர்த்தெழ பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் சிலுவையில் மனிதர்கள் செய்தது சரி கிடையாது என்பதை உயிர்த்தெழுதல் நிரூபித்தது. தேவன் அதை தான் செய்கிறார். தேவனுக்கு தெரியுமா இயேசு சிலுவைக்கு போவார்னு தெரியுமா? தெரியும். ஆனால் அதை இயேசு என்ன முன் குறித்திருந்தார்னு சொல்லி சொன்னால், இந்த மனிதர்கள் அவரை சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது அதையே நான் இந்த மனிதர்களை ரட்சிக்கவும் என்னை வெளிப்படுத்துவதன் மூலமாக, தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துவதன் மூலமாக பாவத்தில் இருந்தும் மரணத்தில் இருந்தும் இந்த மனிதர்களை நான் மீட்டுக்கொள்ளப் போகிறேன் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருந்தது. இட்ஸ் நாட் அ ரெக்குவயர்மெண்ட். நான் இந்த மனிதர்களை மன்னிக்க வேண்டுமானால் இந்த சிலுவைக்கு என் மகன் போகிதான் ஆக வேண்டும் என்பதல்ல. என்னை இந்த ஜனங்களுக்கு காட்ட வேண்டுமென்றால், உண்மையிலேயே நான் யார் என்பதை இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்றால் என் மகன் சிலுவைக்கு போக வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். அப்போ சிலுவை என்பது ஏதோ ஒரு நல்ல விஷயமா யோசிக்க முடியாது. சிலுவை என்பது ஒரு கொலை. சிலுவை என்பது கும்பல் செய்கிற ஒரு கொலை, மாப் மர்டர். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆள் அடித்து கொள்றாங்க பாருங்க. ஏன்னா ஒருத்தனை அடித்தா அவன் மேலே கேஸ் போடலாம். எல்லாருமே சேர்ந்து அடித்தா அது சரி, சமுதாயத்துக்கு அது சரியாக மாறிவிடுகிறது. அரசாங்கங்களே ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதெல்லாம் தான் அங்கே காட்டுது. யாரை பிதாவை திருப்திப்படுத்துறதுக்காக இயேசு சிலுவைக்கு போனாரா? அதுதான் நமக்கு மனதில் பதிந்த ஒரு விஷயமா இருக்குது. பிதாவை திருப்திப்படுத்த இயேசு சிலுவைக்கு போனார் இல்லை. கூட்டமாக நிற்கிறாங்க. பிலாத்து அவரை விடுதலை செய்ய முயற்சி பண்ணுறாரு. அவரை விடுதலை செய்ய முயற்சி பண்ணும் பொழுது ஜனங்கள்லாம் முடியாது, அவரை சிலுவையில் அடிங்க அப்படின்றாங்க. அப்போ ஒரு வார்த்தை போட்டிருக்குது, பிலாத்து இந்த ஜனக்கூட்டத்தை திருப்தி செய்யும்படியாக, யாரை திருப்தி செய்யும்படியாக இயேசு சிலுவைக்கு போனார். இந்த இரத்த வெறி உடைய, இரத்தம் எங்களுக்கு வேண்டும் என்று கூக்குரலிட்டு கொண்டிருக்கிற, இவர் மரித்தே ஆக வேண்டும் என்று கூக்குரலிட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக அவரை சிலுவைக்கு அனுப்பினான் பிலாத்து, ஜனக்கூட்டத்தை திருப்திப்படுத்தும்படியாக. அப்போ இயேசு சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது யாருடைய மனது திருப்திப்படுகிறதுனா, இந்த ஜனங்களுடைய மனது திருப்திப்படுகிறது. ஏதோ அவங்க ஒரு பெரிய நல்ல காரியத்தை செஞ்சிட்ட மாதிரி, அவருடைய இரத்த வெறி. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை ஏன் ஏற்றுக்கொள்கிறார்? இப்போ ஒரு சண்டை, ஒரு பெரிய பலசாலிக்கும் சண்டை நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், அங்கேருந்து ஒரு காரியம் வரும்போது இங்கேருந்து எதிர்த்த மாதிரி ஒரு காரியம் போகும். ஆனால் அவர் அதை அப்சர்வ் பண்ணுறாரு. நம்முடைய பாவங்களை அவருக்குள்ளாக நாம் அனுப்பினோம். தேவன் அவர் மேலே நம்முடைய பாவத்தெல்லாம் வைக்கல, நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்தோம். ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார். அவர் நம்ம கூட ஒப்புரவாகலை. அவர் நம்மோட கூட எப்பவுமே
அன்பாக தான் இருந்தார், ஒப்புரவாக தான் இருந்தார். அவர் எப்பொழுதும் நம்மளை கட்டிப்பிடிக்க ஆயத்தமாக தான் இருந்தார். அதனால தான் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, சிலுவையை பற்றி சொல்லும்போது, சிலுவையில் என்ன நடந்ததுன்றதை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, அங்கே தேவன் உலகத்தாரை தம்மோடு கூட ஒப்புரவாக்கினார். அவர் உலகத்தாரோட ஒப்புரவாக்கினார்னு சொல்லலை. நல்ல காலம், இவன் எனக்காக மரித்து இந்த ரத்தத்தை பார்த்ததுனால இனிமேல் நான் மக்களோட ஒப்புரவாக முடியும் அப்படி சொல்லலை. அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஏனென்றால் இவர் எப்பொழுதுமே அவரோட ஒப்புரவாக தான் இருக்கிறார். அவங்க இவரை குத்தும் போது, அவங்க இந்த மனிதர்கள் அவர் மேலே அவருடைய பாவத்தை சுமத்தும் பொழுது, அந்த இடத்திலும் கூட அவர்களை கட்டிப்பிடித்து அவர்களை தம்மோடு கூட ஒப்புரவாக்கினார். ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அவர் நம்மளோட ஒப்புரவாகிறதுக்கும் நம்மளை அவரோட கூட ஒப்புரவாக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளை அவர் நம்மோடு கூட ஒப்புரவானார்னு புரிஞ்சுக்கிட்டோம். இல்லை, நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கினார். சேலா, நின்று யோசியுங்கள். அப்போ தேவனுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியறது இருக்கட்டும். பிளாட்டோ என்று சொல்லி ஒரு தத்துவ ஞானி இருந்தார். ஒரு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 300 வருடங்களுக்கு முன்பாக உள்ளவர். அவர் எழுதின ஒரு புக் இருக்குது, த புக் ஆஃப் ரிபப்ளிக்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன், தப்பே செய்யாத ஒரு மனுஷன் வந்தால் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி அவர் எழுப்புறார் மக்கள்கிட்ட. அப்ரைட் மேன், ஒரு நீதிமான், எந்த தவறும் செய்யாத ஒரு இன்னசென்ட் மேன் இந்த உலகத்துக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், வாட் வுட் ஹேப்பன் இஃப் அ பர்ஃபெக்ட் இன்னசென்ட் அண்ட் ஜஸ்ட் மேன் கம் அமாங் அஸ். அப்படி எழுதிட்டு அவர் சொல்கிறார், we would spit upon him, we would scourge and crucify him. நாம் அவரை காரி துப்பிடுவோங்கிறார். ஒரு 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 நீதிமான், ஒரு இன்னசென்ட் மேன் இந்த உலகத்துக்கு வந்தால் இந்த உலகம் என்ன செய்யுன்றத இயேசு பிறப்பதற்கு 300 வருடங்களுக்கு முன்பாக பிளாட்டோ சொல்கிறார். அவர் இயேசுவை தான் சொன்னார்னு நான் சொல்லலை. சில பேர் அவர் ஒரு தீர்க்கதரிசியை ஆகிட்டாங்க, பிளாட்டோ இயேசுவை பற்றி பேசியிருக்கிறாருன்னு சொல்லி. என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அவர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், இப்படி ஒருத்தர் வந்தால் இதுதான் நடக்கும். என்ன நடக்கும்? அவரை காரி துப்புவோம், அவரை அடிப்போம், அவரை அடித்து பிச்சு கடைசியில் சிலுவையிலேயே அரைஞ்சிருவோம் அப்படின்னு அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவுக்கு அது நடந்தது. பிளாட்டோவுக்கே நடக்கும் அப்படின்னு தெரியும் போது தேவனுக்கு அது தெரியாதா? அப்போ தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தார்னு என்ன அர்த்தம்? இந்த உலகம் எப்படி இயங்குகிறது என்பது தேவனுக்கு தெரியும். தன்னுடைய குமாரன் இந்த உலகத்துக்குள்ளே போனால் என்ன நடக்கும்ன்றதும் தேவனுக்கு தெரியும். அது அவருடைய விருப்பம்னு நான் சொல்லலை, அவருக்கு தெரியும்னு சொல்கிறேன். ஆனால் அவர் கொடுத்தார். இந்த உலகம் ஒரு பொல்லாதவனுக்குள்ளாக கிடக்கிறது. அந்த அந்த மாய கட்டுக்கு ஜனங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த மாப் கில்லிங், ஒரு ஆளை எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த அந்த இடத்த நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்குறேன். ஒரு காருக்காரரு ஒரு சைக்கிள்காரரை மோதிட்டார். யார் மேலே தப்புன்னெலாம் தெரியல. ஆனால் அந்த காரை கதவை திறந்து ஒரு 2-3 பேர் அவரோட சண்டை போட்டு அவரை அடிக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல வர்றவங்கெல்லாம் அவரை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த கும்பலோடு சேர்ந்து ஒரு ஆள் அடிக்கிறதுல இந்த மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ இந்த அடிக்கிறதுல எத்தனை பேர் எத்தனை இடத்துல மோதி இருப்பாங்க, எத்தனை இடத்துல தங்களை விட குறைவானவர்களை இவங்க அடிச்சிருப்பாங்க. இவங்க இந்த அடித்ததில் எத்தனை பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தான் இயேசு கிறிஸ்து அந்த உபச்சார ஸ்திரீட டீல் பண்ணும்போது சொல்கிறார், உங்களில் குற்றம் இல்லாதவன் எவனோ எல்லாவனும் கலை தூக்கிட்டு வந்துட்டீங்க. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜனங்களுக்கு, மாப் கில்லிங். அதை குறித்து நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். இதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு. இப்படி தான் இந்த உலகம் இயங்குகிறது. நம்ம மேலே பழி வரக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? வேறு யார் மேலேயாவது பழி சுமத்தணும். அப்படிப்பட்ட ஒரு உலகத்திற்குள்ளாக தன்னுடைய குமாரனுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்தவராக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்குள்ளாக கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆனால் தேவன் தம்முடைய குமாரனை உயிர்த்தெழ செஞ்சதுனால மக்கள் தங்களுடைய சுய அறிவுக்கு வரும்படியாக இந்த கட்டிலிருந்து விடுதலை அடையும்படியான கிரியையை செய்தார். இதை தான் நம்ம சுவிசேஷமாக பிரசங்கிக்கிறோம். இதுதான் சிலுவையில் நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது 2 முக்கியமான நபர்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று பிலாத்து,
இன்னொன்று காய்பா. இப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அனுப்புவதற்கு காய்பாவுக்கு நியாயமான காரணங்கள் அவருடைய சட்டத்தின்படி, அவருடைய எண்ணத்தின்படி இருந்தது. இவர் தேவதூஷணம் பண்ணுகிறார், இவர் ஓய்வு நாளில் சுகமாக்குகிறார், தன்னை தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி தேவனுக்கு சமமானவனாக கொண்டு வருகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் 3 நாளில் நான் அதை கட்டுவேன்னு சொல்லி தேவனுடைய ஆலயத்தை பழித்து பேசுகிறார். நாங்கள் எரேமியாவே இப்படி சொல்லும் பொழுது இந்த தேவாலயம் இடிக்கப்படணும்லாம் சொன்னால் எரேமியாவே நாங்கள் கொன்னவங்க தான், எரேமியாவே தூக்கி குழிக்குள்ளே போட்டவங்க தான். ஏன்னா எங்களுடைய சட்டத்திட்டங்கள் ரொம்ப முக்கியம், எங்களுடைய கிரகந்தம், எங்களுடைய வேதம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வேதத்தை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிற விதத்திலிருந்து இவர் மாறுபட்டு நடக்கிறபடினால் இவரை கொல்லுவது என்பது வேதத்தின்படி சரியானது. நான் ஒரு ஹை பிரீஸ்டா இந்த இனத்தை காக்கணும்னு சொல்லி சொன்னால், இந்த சமுதாயத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இவரை கொன்றால்தான் முடியும். இது காய்பாவனுடைய நியாயமான எண்ணம். அவரை பொறுத்த வரைக்கும், பிலாத்துவை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் விடணும்லாம் இருக்குது. இவரை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணால் நல்லது தான் நினைக்கிறான். ஆனாலும் இவர் ராஜா என்று சொன்னபடினாலே, நீ ராஜாவா? ஆம், நான் ராஜா தான். மக்கள்லாம் நீ இவரை ரிலீஸ் பண்ணால் நீயும் ராஜாவுக்கு விரோதமானவன் சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால பொலிட்டிக்கலாக இப்போ இவரை நான் கொலை செய்யணும்னு கூட நினைக்கல, மக்கள் நினைக்கிறதுனால, மெஜாரிட்டியான மக்கள் நினைக்கிறதுனால எனக்கு வேறு வழி இல்லை, ஆகவே நான் இதை ஒப்பு கொடுக்குறேன். நிறைய நேரங்களில் பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் இந்த நாட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்றதை பற்றி கருத்து சொல்ல முடியாது. அவர்கள் நிலைத்திருக்கணும்னா, அவர்கள் பதவியில் இருக்கணும்னா அந்த நேரத்தில் அமைதியாக இருக்கணும். அல்லது ஓகே, மக்கள் பெரும்பான்மையான மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அது நடக்கட்டும், எனக்கு நான் பதவியில் இருப்பதற்காக, பிலாத்து தன்னுடைய பதவியை பாதுகாத்து கொள்வதற்காக தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு அனுப்புகிறார். அது அவருடைய விருப்பம் அல்ல. அப்படி இயேசு கிறிஸ்துவ சிலுவைக்கு அனுப்புன்றது அவருடைய விருப்பம் இல்லை. இன்னும் அவருடைய மனைவி சொப்பனமெல்லாம் பார்த்து சொல்கிறாங்க, அவருக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய பதவியை காத்து கொள்ள வேண்டும் என்றால் இவரை நான் அனுப்பியே ஆக வேண்டும். இது என்னுடைய விருப்பம் அல்ல, ஜனங்களுடைய விருப்பம். இன்னும் கை கழுவுறார். கை கழுவுறதுனால அவர் சுத்தமாயிட்டாரா? இப்போ கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், யாரோடு கூட தேவன் இருந்தார்? இந்த மத தலைவராயிருக்கிற இந்த காய்பா என்பவர் எடுத்த முடிவுகளுக்கு கடவுள் கூட நின்றாரா? அல்லது பிலாத்து எடுத்த சட்டபூர்வமான முடிவுக்கு தேவன் இருந்தாரா என்றால், இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுது தேவன் காய்பாவோடும் இல்லை, பிலாத்தோடும் இல்லை, தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:19. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். 2 கொரிந்தியர் 5:18 நாம் இதை பார்க்குறோம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மரோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். எங்கே அவர் இதை செய்கிறார்னா, சிலுவையில் இந்த நம்முடைய பாவங்களை அவர் மேல் செலுத்தும் பொழுது, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், அப்படின்னா நாம் செஞ்ச இந்த பீடி சிகரெட் குடிக்கிற அந்த கதையெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த உலகத்தார் பாவம் செய்தது எங்கன்னா சிலுவையில் அவரை கொண்டு போய் கொலை செய்கிறாங்க. அப்படி கொலை செய்யும் பொழுது அதை எண்ணாமல், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அங்கே தேவன் யார் என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறார். தேவன் எப்படிப்பட்டவர்? இதுவரைக்கும் ஜனங்களுக்கு என்ன தெரியும்? தேவனுக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சால் தேவன் கொன்றுவார்னு தெரியும். தேவன் மோசேக்கு விரோதமாக ஏதாவது பேசினா பூமி 2ஆக பொளந்து எல்லாம் உள்ளே போயிடுவோன்னு தெரியும். தேவன் ஏதாவது தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தா நெருப்பு இறங்கி வரும், அல்லது சர்ப்பம் உள்ளே வரும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் தேவனுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தேவன் மன்னிக்கிறார் என்பதை இயேசு அங்கே வெளிப்படுத்தினார். அவருடைய உள்ளத்தை சிலுவையிலே வெளிப்படுத்தினார். சிலுவையில் இயேசு தொங்கும் பொழுது
பிதாவை பார்த்து இப்படி சொல்கிறார், பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். அப்போது பிதா கூட இருந்துக்கிட்டு என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக மகனே, இதை தான் நான் எதிர்பார்த்தேன், இதான் நீ எப்பொழுதுமே என்ன தான் நீ பிரதிபலிக்கிற, எல்லா இடங்களையும் நீ என்னை பிரதிபலித்தது போல இப்பவும் நீ என்னை பிரதிபலிச்சிருக்கிற, இது என் உள்ளம். சர்டன்லி மை சன் சொல்லியிருப்பாரா மாட்டாரா? இதான் என் உள்ளம், நான் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்க விரும்பினேனோ அதை நீ காண்பித்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் தனக்குள்ளாக இழுத்து கொண்டு அதை வெளிப்படுத்தும் பொழுது மன்னிப்பாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த சிலுவையை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். சிலுவை என்கிற பிரம்மாண்டத்தை புரிந்து கொள்ளணும். மனிதர்களுடைய கொலை, மனிதன் ஏன் கொலை செய்யணும், எதுக்காக இயேசுவை கொலை செய்தார்கள் என்பதை குட் ஃப்ரைடே அன்றைக்கி நான் பேசுகிறேன். இயேசு தன்னுடைய மரணத்தை எப்படி பார்த்தார், தன்னுடைய மரணத்தை அவர் எப்படி விளங்கி கொண்டார், நாம் அவருடைய மரணத்தை எப்படி விளங்கி கொள்கிறோன்றது ஒன்று, இயேசு தன்னுடைய மரணத்தை எப்படி விளங்கி கொண்டார் அப்படிங்கிறத பற்றி அவரே சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்லாம் கேட்டிருப்போம் நம்ம. ஆனால் இந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட கடவுள் என்பதை யாராலையும் கற்பனை செய்து பார்த்துருக்க முடியாது. இந்த சிலுவை ஏற்படலைன்னா இது மனிதர்களுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. யாரோ இந்த சிலுவையில் அடிக்கப்படுவதன் மூலமாக ஒரு கடவுள் மனிதனாக வந்து சிலுவையில் அடிக்கப்படுவதன் மூலமாக உலகம் மீட்கப்படும் என்பதை யாராலையும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஈவன் அப்போஸ்தலர்களால் கூட அந்த நேரத்தில் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு, என்ன நடந்துச்சு அதனால தான் அவங்க சுவிசேஷம்லாம் பாருங்கள் ரொம்ப நாள் கழித்த பிறகு எழுதுகிறாங்க. இந்த ப்ராசஸ் பண்ணி என்ன நடந்துச்சு சிலுவையிலன்றதை அறிந்து கொள்ளுகிற அந்த ஷாக் இருக்குது பாருங்கள், அது பெரிய விஷயம். நாம் ஏதோ சிலுவையை புரிந்து கொண்டது போல் நடந்து கொள்கிறோம், அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். முதல்ல நம்ம நினைக்க வேண்டியது, இந்த பிரம்மாண்டத்தை இது கிரேக்கர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. அவங்களாம் ரொம்ப படித்தவங்க பாருங்கள். கிரேக்கர்கள் இந்த உலகத்துக்கு பயங்கரமான ஃபிலாசபிஸ்லாம் கொடுத்தவங்க. ஆனால் பவுல் சொல்கிறார், இதை உங்களாலே புரிந்து கொள்ள முடியாது, இது உங்களுக்கு பைத்தியமாக தோணும். ஏன்னா இது உங்கள் உலகத்தில் உங்கள் மைண்டில் வரவே வராது இது மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா நாம் பார்க்கிற கடவுள் சர்வ வல்லமை உள்ள சர்வஞானி, இவர்தான் கடவுளாக இருக்க வேண்டும் என்று மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு கடவுளாக, தீயவர்களை கொலை செய்து தீயவர்களை உலகத்திலிருந்து பூமியிலிருந்து அகற்றுகிறவர் கடவுள் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது தீயவர்களால் ஒருவர் பூமியிலிருந்து உயர்த்தப்படுகிறார், பூமியிலிருந்து தூக்கப்படுகிறார், சிலுவையிலே தொங்கவிடப்படுகிறார். அந்த நேரத்தில் எந்த பழிவாங்குதலும் இல்லை, எந்த விதமான ஆபத்துகளும் அந்த மக்களுக்கு நடக்கலைன்றது மிகப்பெரிய ஆச்சரியம், விளங்கி கொள்ள முடியாது. அதனால தான் அவரை கடவுள்னு எப்படி சொல்ல முடியுன்றதுல பயங்கரமான தடுமாற்றம் யூதர்களுக்கு, அது அவர்களுக்கு இடரலாக இருந்தது. மேகங்கள் வழியாக வருகிற தேவன் தம்முடைய அக்னியை மூக்கிலிருந்து வர வைத்து வாயிலிருந்து ஊதி அந்த நேரம் அழித்திருப்பார் என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தார்கள். நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறாயே, என்னையும் ரட்சித்து நீயும் ரட்சித்துக்கொள்னு சொல்லி அந்த கள்ளன் சொல்லுகிறான். மக்கள் கேட்குறாங்க, அவர்கள் ஜீவாதிபதியை கொலை செய்கிறோம் அப்படிங்கிறத அவர்கள் அறிந்து கொள்ளலை. இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இதுதான். தேவன் இயேசுவை கொலை செய்யவில்லை, அது கதை இல்லை. இயேசு தியாகமாக அனுப்பப்பட்டார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்தவராக இந்த உலகத்திற்குள்ளே தம்முடைய குமாரனை அனுப்பினார். மனிதர்கள் இயேசுவை கொலை செய்தார்கள், தேவனோ அவரை உயிரோடே எழுப்பினார். தேவன் அவரை உயிரோடே எழுப்பாவிட்டால் இந்த மனிதர்கள் எப்பொழுதும் செய்கிறது சரி என்று கருதி கொண்டிருந்தது போல. ஏனென்றால் இதுவரை வந்த எல்லா தீர்க்கதரிசிகளையும் இந்த மனிதர்கள் கொலை செய்தார்கள். யார் கொலை செய்யப்பட்டானோ அவன் கெட்டவனாகவும், யார் கொலை செய்தானோ அவன் நல்லவனாகவும், அவன் வெற்றி பெற்றவனாகவும் இந்த உலகம் கருதி கொண்டிருந்தது. இன்னசென்ட் யார் கொலை செய்து ஜெயிக்கிறார்களோ அவர்கள் கொண்டாடப்பட்டார்கள்.
அவர்கள் கொலை செய்வதற்கான நியாயமான காரணங்கள் சொல்லப்பட்டது. The victim has no voice. பலவீனமாக திருப்பி தாக்க முடியாமல் ஏராளமான பேர் மரித்து போனார்கள். ஆகவே இந்த கடவுள் பேரை சொல்லி கொலை செய்கிறதுனா இந்த கொள்ளையடிச்சிட்டு போகும்போது ஒருத்தனை கொலை பண்ணிடுறோம், அதை பற்றி பேசலை நான். கடவுள் பெயரால் கும்பலாக சேர்ந்து நாங்கள் செய்கிறது நியாயம் என்று சொல்லி ஒரு அரசாங்கமோ ஒரு மத தலைவர்களோ செய்கிற குற்றங்கள், அதுவரையும் அவர்கள் செய்தது சரி என்று தான் வரலாறுகள் எழுதப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் உயிர்த்தெழுதல் எல்லாவற்றின் தலைகளாக மாற்றிவிட்டது. நீங்கள் செய்தது சரியில்லை, இவர் என்ன செய்தாரோ அவரோடு நான் நிற்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆனால் உயிரோடு வந்த அந்த இயேசு பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். நீங்கள் செய்தது தவறு, ஆகவே நான் உங்களை பழிவாங்கப் போகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் புதிய உலகத்தை அவர்களுக்கு காட்டுகிறார். உயிர்த்தெழுந்த அந்த புது சிருஷ்டிக்குள்ளாக நாம் பங்கு பெற்றிருக்கிறோம். தொடர்ந்தது குறித்து தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பிதாவே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற வெளிச்சத்திற்காக உமக்கு நன்றி. ஆம், எங்களுடைய பாவங்களுக்காக நீர் மரித்தீர். சிலுவையிலே நீர் எங்களுக்காக மரித்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சிலுவையிலே இயேசுவின் மூலமாக தேவன் செய்து முடித்த கிரியைகளை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். ஆகவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கான அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். இப்பொழுதும் தேவன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் செய்ததை நாங்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறோம். எங்களுக்கு இது இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறோம். இந்த சிலுவையை குறித்த வெளிச்சத்தை, இந்த சிலுவையினால் உண்டாகிற பலத்தை, தேவனுடைய பலனை எங்களுக்கு நீர் தொடர்ந்து வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. குட் ஃப்ரைடே அன்றைக்கு ஒரு சிறப்பு செய்தி இருக்குது. அந்த குட் ஃப்ரைடே செய்தியை நீங்கள் கேட்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன்.